வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கர்மா. கர்மானா என்னன்னு நினைச்சீங்க? அது ஏதோ அடுத்த ஜென்மத்துல தான் வந்து நம்மள அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்ல. அது இன்ஸ்டன்ட் கர்மாவா உடனே வந்து உங்க மூக்குக்கு முன்னாடி நிற்கும். இன்னைக்கு நான் சொல்ல போற கதையை கேட்டா சிரிப்பை அடக்கவே மாட்டீங்க. அதே சமயம் அட ஆமாம்பான்னு தலையில அடிச்சுக்குவீங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். நான் சொல்றத அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருத்தர் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய கோவில் விசேஷத்துல கூட்டத்துல நின்னுட்டு இருக்கார். செம்ம கூட்டம். முட்டி மோதி ஒரு வழியா சாமி கும்பிட உண்டியல் பக்கத்துல வந்துட்டார். உண்டியலை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு தாராள பிரபு எட்டி பார்க்கிறார். பாக்கெட்ல கையை விடுறார். அங்கேதான் ஒரு ட்விஸ்ட். அவரோட பாக்கெட்ல நல்ல புது ஒரு ரூபாய் நோட்டுகளும் இருக்கு. ஆனா அவரோட கை தேடி பிடிச்சு எதை எடுக்குது தெரியுமா? ஒரு 10 ரூபாய் நோட்டு. அதுவும் எப்படிப்பட்ட நோட்டு? 4 பக்கமும் கிழிஞ்சி கசங்கி அழுக்காகி கடையில கொடுத்தா வேற நோட்டு கொடுங்க சார்னு காரி துப்பாத குறையா திரும்பி அனுப்புற நோட்டு அது. அவர் மனசுக்குள்ள நினைக்கிற கடவுள் தானே, அவருக்கு செல்லாத நோட்டுன்னு எதுனா இருக்கான்னா? எல்லா நோட்டும் அவர்கிட்ட இருந்து வந்தது தானே, அங்கேயே போகட்டும் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு தத்துவத்தை பேசிட்டு சுத்தி இருக்கிறவங்க பாக்குற மாதிரி ரொம்ப பெருமையா டக்குன்னு அந்த அழுக்கு 10 ரூபாய் நோட்டை உண்டியல தூக்கி போட்டார். அவர் போட்டுட்டு 2 அடி முன்னாடி நகர்றார். பின்னால இருந்து ஒருத்தர் அவசர அவசரமா எம்பி இவரோட தோலை தட்டி ஒரு 500 ரூபாய் நோட்டை நீட்டுகிறார். நம்ம ஆளுக்கு உண்டியல் பக்கத்துல இருக்கிறதுனால, ஆஹா இந்த மனுஷனுக்கு எவ்வளவு பக்தி, கூட்டம் அதிகமா இருக்கிறதால நம்ம கிட்ட கொடுத்து உண்டியல போட சொல்றார் போல அப்படின்னு நினைச்சு, பெரியவரே உங்க பக்திக்கு ஒரு கும்பிடுன்னு மனசுக்குள்ள வியந்து அந்த 500 ரூபாய வாங்கி உண்டியல்ல போடுறார். சாமி தரிசனம் எல்லாம் முடிஞ்சு வெளியில வராரு. அந்த 500 ரூபாய் கொடுத்தவரும் பக்கத்துல நடந்து வராரு. நம்ம ஆளால சும்மா இருக்கவே முடியல. ஓடி போய், சார் நீங்க நிஜமாவே கிரேட் சார். இந்த காலத்துல உண்டியல்ல அசால்ட்டா 500 ரூபாய் போடுறதுக்கு ஒரு தனி மனசு வேணும் சார். உங்க பக்திக்கு என் வணக்கங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த நபர் ரொம்ப அப்பாவியா முழிச்சிட்டு கேக்குறார், நானா பக்திங்களா? எதுக்கு சார் சொல்றீங்க? நம்ம ஆள் சொல்றார், இல்ல சார், அங்க கூட்டத்துல எம்பி என்கிட்ட 500 ரூபாய் கொடுத்து உண்டியல்ல போட சொன்னீங்களே, அததான் சொல்றேன் அப்படின்னாரு. நபர் தலையில அடிச்சிட்டு சொன்னாரு, ஐயோ யோ, நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து அந்த அழுக்கு 10 ரூபாயை தேடி எடுக்கும் போது உங்க பாக்கெட்ல இருந்து இந்த 500 ரூபாய் நோட்டு கீழே விழுந்துச்சு. அதை தான் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்க என்னடானா அதை வாங்கி உண்டியல்ல போட்டுட்டீங்க அப்படின்னாரு. எப்படி நண்பர்களே, இதுதான் கர்மா. கடவுளுக்கு செல்லாத நோட்டை கொடுக்க நினைச்சவருக்கு அவரோட நல்ல 500 ரூபாய் நோட்டை கையை விட்டு போயிடுச்சு. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது இதுதான். இதைதான் நம் காஞ்சி மகாபிரியவா கர்மா விதியை பற்றி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். நாம செய்யற தர்மமும் பாவமும் நாம போடுற பிக்ஸட் டெபாசிட் மாதிரி. நாம யாருக்காவது நல்லது செஞ்சா அது வட்டியும் முதலுமா நமக்கு நல்லதாவே திரும்பி வரும். அதுபோல நாம யாருக்காவது துரோகமோ கெடுதலோ செஞ்சா அதுவும் வட்டியும் முதலுமா நமக்கு கெட்டதாவே வந்து சேரும். ஒருவன் தர்ம வழியில் நடக்கும் போது அவனுக்கு கஷ்டம் வந்தா அது அவனோட பழைய பாவங்கள் கழியுதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் ஒருத்தன் தப்பு செஞ்சும் நல்லா இருக்கான்னா அவனோட பழைய புண்ணிய கணக்கு இன்னும் முடியலன்னு அர்த்தம். அந்த புண்ணியம் தீர்ந்த அடுத்த நொடி கர்மா தன் வேலையை காட்டும். அதனால நண்பர்களே, நாம மத்தவங்களுக்கு செய்யற நல்லது கெட்டது எல்லாமே ஒரு பூமரங் மாதிரி தான். நாம எதை வீசுறோமோ அது சுத்தி வந்து நம்ம கிட்டேயே தான் சேரும். கோவில் உண்டியல்ல அழுக்கு நோட்டை போட நினைச்ச கதைய நம்ம வாழ்க்கை மாறிடாம இருக்கணும்னா நம்ம எண்ணங்களை சுத்தமா வச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.